கிடையாது. அதெல்லாம் வந்து ரஜினி அனலைஸ் பண்ணாமலாம் இருந்திருக்க மாட்டார். முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டைரக்டர் அவர் கதை சொல்லும் போதே ஆர்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருவாங்க. ரஜினிலாம் எவ்வளோ படம் 173வது படம் பண்ணுறாரு. அப்போ எத்தனை பேர்கிட்ட கதை கேட்டிருப்பாரு, எத்தனை டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாரு, எத்தனை விதமான ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருப்பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இருக்காது. அவர் கதை கேட்கும் போதே இது சரியாக வருமா, அந்த டைரக்டர் சொல்கிற மாதிரி எடுப்பாரா, அது எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுற படம் இது. ஸோ கமல் கதை கேட்காம இறந்துப்பார். கமல் மட்டும் இல்லை, கமல்லே ஒரு குழுவே வச்சுருக்காரு கதை கேட்குறதுக்கு. அவங்கெல்லாம் கேட்டு இந்த படம் நிச்சயமாக நல்லா வரும், ரஜினி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிற பரீட்சையெல்லாம் வச்சு தான் வந்து இந்த வாய்ப்பு வந்து சிபி சக்கரவர்த்தி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ரஜினி முழு கதையும் கேட்டிருக்காரு. முழு கதையும் ரொம்ப திருப்தியாக இருந்ததுனால அந்த அந்த நம்பிக்கை இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மேலே எல்லாருமே நம்பிக்கை வைக்கிறாங்க. ரஜினியே எடுத்துக்கோங்களேன், இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோட தானே பயணிக்கிறாரு. கமல் எடுத்துங்க, கமல் வந்து லோகேஷ் கனகராஜ் தானே மிகப்பெரிய வெற்றி கொடுத்தாரு. நம்ம விக்ரம், அனிருத் யங்ஸ்டர், அது எல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் கையில் போயிடுச்சு. அதை நம்ம மாற்ற முடியாது.